ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஃபினன் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ராக்கை வந்து அட்டாக் பண்ணுவாள். கரெக்டாக அது கிட்ட வரைக்கும் போகல, அந்த மேஜிக் அப்படியே பாதிலே ஸ்டாப் ஆயிடும். அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினன்னா நம்மளோட எம்சி, ஸோ ஃபீமேல் எம்சி இதில். ஸோ கரெக்டாக அவன் பேர் நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல. நான் தப்பாக பண்ணியிருந்தா எனக்கு ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபினன் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுவாங்க ரெண்டு பேரும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து மேஜிக் இருக்குது. ஸோ நீ வந்து உனக்கு என்ன லேக் ஆகுதுன்னா வந்து உன்னோட அந்த டார்கெட் வந்து அட்டாக் பண்ண கரெக்டாக அந்த பவர் வந்து லேக் ஆகுது. ஸோ அந்த பவரை நீ வந்து மானாவும் லேக் ஆகுது. ஸோ அதை வந்து நீ சரி பண்ணணும்னா அது கொஞ்சம் இயர்ஸ் ஆகும். நீ அது வரைக்கும் நீ ட்ரெயின் பண்ணுவியா அப்படின்னு கேட்பா. யார் நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்பா. ஸோ ஃப்ரெண்ட் வந்து ஓகேன்னுவா. ஸோ அதோட அப்படி ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நல்லாவே இருக்குது. பட் உன்னோட எய்ம் அந்த இது எப்படி சொல்லுவாங்க, லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்குது. பட் பவர் இல்லை. ஸோ அது வந்து நீ பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இயர்ஸ் ஆகும். ஸோ நீ அது வரைக்கும் நீ ட்ரெயின் பண்ணுவியான்னு கேட்டிருக்கு வந்து நம்ம ஃபிரன் என்ன சொல்கிறோம். ஃபின் வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே நான் பண்ணுவேன்னு சொல்லுவோம். தென் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரன் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க நல்லா குளிப்பாங்க. ஸோ அந்த புக் என்ன படிக்கிறான்னா, அந்த இப்போ ஃபஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவான் தானே, ஸோ ட்ரங்க் பண்ணிகிட்டே இருப்பானா. அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த இம்மார்ட்டல் புக்கை வந்து இந்த புக்கில் இருக்குது, நீ அதை கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுவா. ஸோ அதனால் வந்து அவள் வந்து கண்டினியூஸாக வந்து இம்மார்ட்டல் பற்றி அவள் படிச்சுட்டே இருப்பாள், கிராக் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அது வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ அது அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் அந்த ஹிட்லரும் சரி அவனும் சரி ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அந்த பொண்ணும் சரி எம்சி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஃபின் வந்து இன்னும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்றா. அதுக்கும் இவன் வந்து புக் படிச்சுட்டு இருப்பா. அது கேட்குறா, நீ எப்போ வந்து புக் படிச்சுட்டு இருக்க ஏன் அப்படின்றா. அதுக்கு அவள் சொல்கிறான், நான் வந்து இங்கே நான் ஸ்டே பண்ணியிருக்கானுமே வந்து இதை வந்து நான் கிராக் பண்ணிவிட்டு இம்மார்ட்டலை பற்றி படிச்சுட்டு உனக்கு நான் சொல்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். டக்குன்னு நான் வந்து எப்போ முடிக்கணும்னா நான் அப்போ நான் கிளம்பிடுவேன் அப்படின்வான். அப்படியே அவன் சொல்ல பார்க்கும்போது அந்த கட்டு பையன் வந்து உடுத்துருவான் கீழே. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசானவன் வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஃபிரன் வந்து சொல்கிறான், நான் வந்து ஃபென்னை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் ஃபிரன் வந்து இந்த ஃபென்னு இது மட்டும் எனக்கு ப்ரொனவுன்ஸ் கஷ்டமாக தான் இருக்குது, கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிரன் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போவான். ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அவன் இன்னும் ட்ரெயின் எடுத்துகிட்டு போவான். பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும், டைம் ஸ்கிப் கொஞ்சம் ஆயிருக்குது. ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 இயர்ஸ் டைம் ஸ்கிப் ஆயிருக்குது. ஸோ அவன் கொஞ்சம் வளர்ந்துருக்கா. ஸோ அவன் வந்து இன்னும் அந்த மேஜிக் வந்து அந்த கல்லை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அதுக்கு சொல்கிறான், அவருக்கு வயசாயிடுச்சு, நீ அவனை போய் பார்க்கணும் அப்படின்றா. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் மேஜிக் எல்லாமே பண்ணுறதுக்கு காரணமே அவர் தான். அவர் வந்து எனக்கு ஒரு கோல் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வைங்க, அவன் அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டு போயிடுவாங்க போல். அனாதையாக இருப்பாள். அதனால் வந்து இவன் வந்து ஒரு கிளிப்லேருந்து கீழே குதிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு மேன் இருக்காங்க. ஓல்டு மேன் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஓல்டு மேன் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். ஸோ அவனும் வந்து அவனுக்கு இப்போ வந்து அவன் ஓல்டு மேன்னா அந்த ஒருத்தர் ஃபஸ்ட் எபிசோட் செத்து போனானே, அவன் போய் ஈமான்வாங்க. ஸோ அவன் செத்து போகிறதுக்கு பதில் நான் செத்து போயிருந்தா கூட அவன் நிறைய பேரை காப்பாற்றிருப்பான். ஸோ அதனால் நான் வந்து இது மாதிரி ட்ரங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ சீக்கிரமாக சாகாத, ஏதாச்சும் ஒரு பர்பஸ் எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாகர போகிற பொண்ணுக்கு வந்து இவன் தான் வந்து ஒரு லைஃப் ஆர்டர் கொடுத்துருப்பான். ஸோ அந்த லைஃப் வந்து எது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மேஜ் ஆகணுன்ட்டு. மேஜ்னா மேஜிக் யூஸ் பண்ணுறவன். ஸோ அதனால தான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. தென் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரன் வந்து அந்த புக்கை அதை கிராக் பண்ணிட்டா போல். அதை வந்து அவங்க என்ன தூக்கி போடுவா. இங்கே பாரு நான் கிராக் பண்ணிட்டேன், இதில் வந்து இம்மார்ட்டல் பற்றி இல்லை அப்படின்வா. அதுக்கப்புறம் நம்ம ஃபிரன் சொல்லிப்பா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும், அப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து என்னை வந்து நிற்க வச்சுட்ட அப்படின்வா. அதுக்கு வந்து அந்த இம்மான் சொல்கிறான், இம்மான்றான் பாரு, அந்த சொல்லிட்டு பையன் சொல்கிறான் என்னென்னா, நான் வந்து நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் எனக்கு தெரியும். ஸோ நான் செத்து போயிட்டேன், அந்த பொண்ணை வந்து யாரும் பார்த்துக்க மாட்டா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்ததுனால நீ வந்து இதை வந்து நீ 4 இயர்ஸாக நீ பண்ணிகிட்டு இருப்ப. அதே மாதிரி நீ அவளையும் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அவள் ட்ரெயின் பண்ணாலும் அவளுக்கு வந்து கொஞ்சம் மேஜிக் இது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ் பேட்டாக காமிக்கிறேன். ஏன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இவ்வளோ கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது நம்ம ஃபிரன் என்ன சொல்லுவான்னா, இவன் வந்து நான் கூட்டிகிட்டு போனேன், என்னோடய ட்ராவல் வந்து இவன் வந்து கொடுக்க வருவா அப்படின்னு சொல்லுவாள் போன எபிசோடில். ஸோ அதை வந்து இந்த டைம் சொல்கிறான்னா 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு குறுக்க வர மாட்டேன். ஏன்னா அவளுக்கு ஓரளவுக்கு மேஜிக் தெரியும், ஃபிரனையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் சீக்கிரம் சாகுவேன், அதனால் நான் செத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து நான் ஒரு இதாச்சும் பார்த்துக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி சொல்லுவான். யார் நம்ம ஓல்டு மேன். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன் செத்துடுறான். ஸோ
போன எபிசோடில் அவன் செத்தான், இந்த எபிசோடு இவன் செத்துட்டான். ஸோ ஒரு மாதிரி சேடாக தான் இருந்துச்சு. ஒரு ஹோல் மியூசிக்கு, அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சேடாகவே தான் இருந்துச்சு. ஸோ அவன் செத்து போனது பார்த்தா அவனோட கல்லறைக்கு வந்து அவன் சரக்கு அடிப்பான் தானே. ஸோ அந்த சரக்கையே வந்து மேலே ஊற்றுறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் பண்ணால் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து அது அந்த சகஜம் போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கேட்குறா, உனக்கு மேஜிக் தான் ரொம்ப பிடிக்கும் போல். இவன் நம்ம ஃபினல் என்ன பண்ணுவான், ஒரு ஊராக போய் ஸ்பெல்ஸை கலெக்ட் பண்ணுவான். ஸோ அவன் ஒரு ஒர்க் பண்ணான்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்பெல்லை வந்து புதுசாக அவன் வந்து கற்றுக்குவான். அந்த மாதிரி ஸ்பெல்லை வந்து கலெக்ட் பண்ணுவான். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் க்ளோவில் வர ஜூலியஸ் மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பெல்லு தான் பிடிக்கணும்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போகலாம். அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவனோட ஈமான்னு சொல்லிட்டு இருப்பானே, அந்த சிலை இருக்கும். அந்த சிலைய பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃப்ளாஷ்பேக் காமிப்பான். அதில் வந்து அந்த வில்லேஜை வந்து இவன் காப்பாற்றிருப்பான். அதனால் வந்து ஒரு நன்றிக்கடனா வந்து அவனுக்கு வந்து சிலையை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது பார்க்கும்போது ஃபினன் சொல்கிறா, இந்த சிலையை பார்த்துட்டு இவன் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு வந்து இவன் போஸ்ட் கொடுப்பான், யார் இமான். ஸோ அந்த வந்து ஒரு மேஜிக் மூமெண்ட்ஸ் ஆட்டம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த சிலைக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். அதனால் வந்து நம்ம அங்கே வயசான அந்த அம்மா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன பொண்ணாக இருப்பாள். அந்த அம்மா என்ன சொல்லுறா, உங்களால் இந்த மேஜிக் வச்சு எதாவது பண்ண முடியுமா கேட்கும்போது, சரி இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான் நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் மேஜிக் பண்ணுறா. ஸோ அந்த மேஜிக் பண்ணோன்னா அந்த பாசப்பிடிச்சதெல்லாம் புதுசாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பூ வைக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ அவன் ஊரில் வந்து அந்த இமான்னு சொல்லுவாங்க, இமான் தி ஹீரோன்னுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து அவன் ஊரில் வந்து ஒரு பூ இருக்குமாமா. அந்த பூ வந்து ப்ளூ பர்பிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற பூ வந்து அவன் ஊரில் இருக்கிற அந்த பூ வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து அரை தேடி அந்த பூவை வந்து அந்த ஃபினனுக்கு வைக்கணும், இம்மானுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினன் நினைப்பா. ஸோ அதுக்காக வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி 1 இயர் அந்த மாதிரி 2 பேர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து முடிச்சு ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம், ஹோல்சமாக போயிட்டுருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஃபின்னுக்கு வந்து டவுட் வந்துடும், இந்த மாதிரி அந்த பூ வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை, நீ அது ஒரு ஒரிஜினல் பூவாகவே தெரில, ஃபினன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த ஊருன்னு தெரில. ஸோ அவன் டவுனில் வந்துக்கிட்ட அந்த சீடு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சீடுனா வந்து ஒரு விதை வந்து கிடச்சிச்சா அந்த பூவை வந்து நட்டுவாங்கன்னா அந்த இது கிடைக்காது அப்படி இப்படின்னு பேசிட்டு, ஏன் உனக்கு இந்த மேஜிக் பற்றினா உனக்கு புரியும், இப்போ வந்து நீ எப்பயுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற, ஒரு ஊருக்காக போய் ஸ்பெல்ஸ் கற்றுக்கிட்டு இருக்க, அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் நீ ஏன் கற்றுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இமான் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அழகாக அவன் எப்படி சொல்ல, அவன் கையிலே பண்ணி கொடுத்த ஒரு ரோஸை வந்து அவன் தலையில் வைப்பாள். வச்சுட்டு அவன் ஒரு ஸ்பெல்லு பண்ணுவான். அந்த ஸ்பெல்லுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்ரிசியேஷனுக்காக அவன் வைப்பான். ஸோ அதனால வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாளா, இந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து என்னை வந்து ஒருத்தன் வந்து அப்ரிஷியேட் பண்ணான் என்னோட மேஜிக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இன்னும் கற்றுட்ருக்கேன் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கும் ஒரு லைட்டாக ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இந்த அணில்வாங்க. அணிலோட உடனே விஜய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அணில் வந்து 2 ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அணில் வந்து ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, நம்ம ஃபினனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். அந்த அணிலை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபினர் போகும்போது பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே ஏறுறோம் அந்த அணில். ஸோ இவன் ஃபினர் என்ன சொல்லுவான்னா, இந்த அணில் வந்து நார்மல் அணில் இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு பொருள் நம்மளுக்கே தெரியும், அணில் வந்து ஏதாச்சும் ஒன்று ரவுண்டாக இருந்தாவே வந்து எடுத்துகிட்டு போய் அந்த நெஸ்ட்டில் வச்சிடணும். அந்த மாதிரி வந்து இது வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இதோட இது வச்சிடும். பட் இதுக்கு எல்லாமே ஆட்டையை போட்டு வைக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் இதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனம் என்னென்னா வந்து அது வச்சதை வந்து அது மறந்துடுமாமா. ஸோ அது திங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கும், அந்த எந்த இடத்துல வச்சோன்னு சொல்லிட்டு மறந்துடும். அதனால் வந்து ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அது மேலே ஏறுவான். அந்த பில்டிங் மேலே ஏறி அப்படியே எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூவை தேடிட்டு இருப்பாங்கன்னா அந்த பூ ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக இருக்கும். மொட்டை மாடியில் அந்த டாப் ஃப்ளோரில். ஸோ அந்த பூவை வந்து ஃபைனலாக கிடச்சிருச்சோடனே அவளும் நம்ப மாட்டான். அந்த இது பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக அனிமேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்காக அந்த பூவை வந்து இமான் ஸ்டாச்சுவில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதோட வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து ஹோல்சமாக இருந்துச்சு, அதேமாதிரி சேடாக இருந்துச்சு. அந்த தாத்தா இறங்கும்போது ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹோல்சமாக போச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் வந்து ரொம்பவே சேடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சேடாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போச்சு. பட் ஒரு மாதிரி சேடாக ஆச்சு, அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக போச்சு. அதே மாதிரி தான் இந்த எபிசோடு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வந்து செகண்ட் எபிசோடோட ரிவ்யூ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் 10 மினிட்ஸ்குள்ளே முடிக்கணும். அப்புறம் தான் வந்து நான் ஃபேர் யூஸில் வந்து
காப்பிரைட் வராமல் என்னால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் நம்ம ஐடியா. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுக்கு 3rd எபிசோட் வேணும்னா சொல்லிட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் 3rd எபிசோட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட் எபிசோட் போடும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். நான் இப்போ போடுறது வந்து ஒரு 3 மந்த்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து யாரோ பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போடும்போது ஒரு 10 நாள் வந்து ஒரு வியூஸும் வரல. அதுக்கப்புறம் வந்து நான் கடைசியாக வந்து நான் ஜிஸ்ஸு கைசி இந்த மாதிரி வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கரெக்டாக 270 வியூஸ் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது 10 வியூஸில் வந்துச்சு. திடீர்னு எங்கேருந்தா 270 வந்துச்சு சொல்லிட்டு யோசனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஓகே நம்ம மக்களுக்கு வந்து ஃபிரண்ட் பற்றி யாருமே போடல. ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் 7 எபிசோடாக போட்டிருக்காரு. ஓகே நான் நிறைய பேர் போட்டிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டேன். சரி ஏன் நான் போட்டதே வந்து நான் சொல்லிட்டு இருக்கணும், என்னை வேணால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அனிமே டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். பட் என்னோட டைம் பொறுத்து தான். ஸோ இந்த பொங்கல் லீவில் வந்து நான் நிறையா ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் தேவையான பேக்கேஜ் அளவுக்கு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து நான் டெய்லி கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.